பனிக்கு பயந்துகிட்டு வீட்டுக்குள்ளே உக்காந்துட்டு இப்ப பனி மேல நடந்துட்டு வரும்போது பயங்கரமா தான் இருக்கு. ஆனா இந்த சப்ப வாயன் மட்டும் பனிக்குள்ள சறுக்கிட்டு போறானே, அவனை எப்படி புடிக்கிறது? ஐயையோ! போச்சே! இதுக்கு பயந்துட்டு தானா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருந்தா என்ன குளிருடா சாமி! ஹேய் செல்லக்குட்டி! உன்னதாண்டி! இங்க பாருடி! உன் கால்ல கூட விழ்றேன். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு, மன்னிச்சிடு. என்னாடி மன்னிப்பு கேட்டா மண்டை அந்த பக்கம் திரும்புது. சரி, சரி உன்னை விட்டுட்டு உன் தங்கச்சியை கூட்டிட்டு வெளியில போனது தப்புதான், தப்புதான். என்ன அதுக்காக மன்னிக்க மாட்டியா? என்ன மன்னிச்சு ஏத்துக்கல அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்ப இல்லாத அனாதை ஆயிடுவாங்க. அனாதை ஆயிடுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருடி செல்லக்குட்டி. அடே ஓனர என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க? நான் உள்ள வரக்கூடாதுன்னு கம்பிய குறுக்கா போட்டு வச்சிருக்கேன். நான் அப்படி வந்து என்ன பண்றேன்? உள்ள இருக்கிற கரும்பு ஒண்ணே ஒண்ணு எடுத்து அப்படியே ஓரமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். அதுக்கு இவ்வளோ பெரிய வேலை பார்த்து வச்சுங்கிற நீ. ஆ? நீ உட்காந்து பொசிஷனுக்கு ஒரே இடிதான்.